வணக்கம். நீங்க எங்களுடன் பகிர்ந்துகிட்ட கார்த்திகை தீபம் பற்றிய குறிப்புகள் அப்புறம் சில ஆய்வு கட்டுரைகளை பார்த்தோம். ம் சத்தியமா சொல்லணும்னா இது வெறும் வீடுகள்ல விளக்கேற்றி கொண்டாடுற ஒரு பண்டிகைன்னு தான் நம்ம பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, அதுதான் பொதுவான கருத்து. ஆனா நீங்க கொடுத்திருக்கிற இந்த தகவல்களை ஒவ்வொன்னா பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஒரு பிரம்மாண்டமான தத்துவம், ஒரு பெரிய வரலாறு, ஆழமான அறிவியல்னு ஒரு பெரிய உலகமே இருக்குன்னு புரியுது. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் நம்ம மரபோட அழகே. மேலோட்டமா பார்க்கும்போது ரொம்ப எளிமையா தெரியும், ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய ஞான பொக்கிஷத்தையே வச்சிருப்பாங்க. ஆமா, இன்னைக்கு நாம செய்ய போறதும் அதுதான். கார்த்திகை தீபம்ங்கிற அந்த ஒற்றை சுடருக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர் தத்துவத்துல ஆரம்பிச்சு சரி. நம்ம சங்க இலக்கியங்கள் இத பத்தி என்ன சொல்லுது, திருவண்ணாமலைக்கும் இதுக்கும் என்ன ஒரு தொடர்பு, அப்புறம் ஏன் மிகச்சரியா இந்த குளிர்காலத்துல விளக்கேற்றணுங்கிற அந்த அறிவியல் ரகசியம் வரைக்கும் ஓ, ஒண்ணுக்குள்ள விடாம அலசி ஆராய போறோம். கேட்கும்போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, அப்போ முதல் புள்ளியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த தீபத்துக்கும் நாம சிவசக்தி தத்துவம்னு சொல்ற அர்த்தநாரீஸ்வரருக்கும் என்ன தொடர்பு? உங்க குறிப்புகள்ல சிவவாக்கியார் பாடல் ஒன்னு என் கவனத்தை ஈர்த்தது. சத்யாபத்தும் உடல் தயங்கு சிவ நுட்சிவம். இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு. இதை எப்படி நம்ம கார்த்திகை தீபத்தோட தொடர்பு படுத்துறது? இதுதான் இந்த முழு உரையாடலோட அச்சாணினே சொல்லலாம். சிவவாக்கியார் அந்த பாடல்ல ரொம்ப எளிமையா ஒரு பிரபஞ்ச ரகசியத்தை சொல்றார். சரி. சத்யாப தும்முடல்னா இந்த உடல் 5 பூதங்களால் ஆன சக்தி வடிவம். ஓ, சக்தி வடிவம். ஆமா. தயங்கு சிவனோட்சிவம்னா அந்த உடலுக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற ஜீவன், அந்த உயிர், அதுதான் சிவம். அப்போ சிவனு சக்தியோ கைலாயத்திலயோ இல்ல வேற எங்கேயோ இல்ல? எங்கேயும் இல்ல. அவங்க நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்காங்க. இந்த உடல் சக்தி, அதை இயக்குற அந்த உயிர் ஒளி தான் சிவம். ஓ, அப்போ அர்த்தநாரீஸ்வரருங்கிறது சிவனும் பார்வதியும் இணைஞ்ச ஒரு உருவங்கிறத தாண்டி அது ஒரு பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்க தத்துவமா? கரெக்ட். அதாவது பொருள் மணி மேட்டர், அப்புறம் ஆற்றல் மணி எனர்ஜி, இது ரெண்டும் சேர்ந்தாதான் இயக்கம் சாத்தியம்னு சொல்ற ஒரு குறியீடா? அருமையா சொன்னீங்க. அதுதான் அதோட சாராம்சம். உங்க குறிப்புகள்ல இருக்கிற பிறங்கி முனிவர் கதை இதை இன்னும் அழகா நமக்கு விளக்கும். பிறங்கி முனிவர் தீவிர சிவபக்தர். அவர் சிவனை மட்டும்தான் வணங்குவாரு, சக்தியை பத்தி கவலைப்பட மாட்டார். ஆமா, சக்தியை புறக்கணிச்சிடுவார் இல்லையா? ஆமா. ஒரு முறை வண்டு உருவம் எடுத்து சிவனை மட்டும் தொலைச்சு சுத்தி வந்தாரு, சக்தியை விட்டு விலகியே இருந்தாரு. இது சக்தி இல்லாம சிவனுக்கு முழுமை இல்லைன்னு உணர்த்ததானே? அடேதான். அப்போதான் சிவன் சக்தி இல்லாம தானோ இல்ல, இந்த பிரபஞ்சத்துல எந்த இயக்கமும் இல்லைன்னு உணர்த்த ஒரு ஜோதி வடிவுல தோன்றி பார்வதிய தன்னில் சரிபாதியா ஏத்துக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரரா காட்சி தந்தார். அப்போ அந்த ஜோதி தான் முக்கியம். ஆமா. எந்த ஒரு ஜோதி பிரகாசிக்கவும் ஒரு இயக்கம், ஒரு சக்தி தேவை. சிவன்கிற மகா ஜோதி பிரகாசிக்க சக்திங்கிற மகா ஆற்றல் தேவை. ரெண்டும் பிரிக்க முடியாதது. கார்த்திகை தீபம் அந்த மகா ஜோதியோட குறியீடு. இந்த தத்துவம் பிரபஞ்சத்தோட சமநிலையை சொல்லுதுன்னா இது பிற்காலத்துல வந்ததா இல்ல நம்ம தொன்மையான இலக்கியங்கள்லயே இதற்கான வேர்கள் இருக்கா? உங்க குறிப்புகள் சங்க காலத்தை பத்தி பேசுது. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது நேற்று இன்னைக்கு உருவான பண்டிகை இல்ல. இதன் வேர்கள் மிக மிக தொன்மையானவை. உதாரணமா உங்க குறிப்புகள்ல இருக்கிற சங்க இலக்கியமான கார் 40 என்ன சொல்லுதுன்னா, நலம்மிகு கார்த்திகை நாட்டவரிட்ட தலைநாள் விளக்கின்னு குறிப்பிடுது. தலைநாள் விளக்கின்? அப்ப கார்த்திகை மாதத்தோட முதல் நாளே கொண்டாட்ட ஆரம்பிச்சிடுது. ஆமா, மக்கள் விளக்கேற்றி கொண்டாடி இருக்காங்கன்னு பதிவு செய்யுது. அப்போ கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இது ஒரு வழக்கத்துல இருந்திருக்கு. அதுக்கும் மேல அகநானூற்று பாடல் இன்னும் தெளிவா ஒரு காட்சியை நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. ஓ, அப்படியா? அது சொல்லுது, அருமீன் சேரும் அகலிருள் நடுநாள் மறுவில குருத்து அப்படின்னு. அருமீன் சேரும், அதாவது கார்த்திகை நட்சத்திர கூட்டம் வானத்துல தோன்றும் போது. ஆமா, அந்த 2 ராத்திரியில மறுவில குருத்து, அதாவது தெருக்கள்ல விளக்குகளை வரிசையா ஏற்றி விழா கொண்டாடி இருக்காங்க. மறுவிளக்குருத்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. அப்போ இது வெறும் வீட்டுக்குள்ள கொண்டாடுற பண்டிகை இல்ல, ஊரே கூடி தெருக்கள்ல கொண்டாடின ஒரு சமூக விழாவா இருந்திருக்கு இல்லையா? மிக சரியா பிடிச்சிங்க. இது ஒரு சமூக ஒன்று கூடல். வானியலையும் இயற்கையையும் சமூகத்தையும் இணைச்ச ஒரு பெரிய கொண்டாட்டம். இது வெறும் பக்தி மார்க்கம் மட்டும் இல்ல, இது ஒரு வாழ்வியல் முறை. இந்த சமூக விழாவுக்கு ஒரு மையப்புள்ளி இருக்கணுமே. அங்கதான் திருவண்ணாமலை வருதா? சிவன் நெருப்பு மலையா நின்ன கதை எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்ன? ஆமா, எல்லா நதிகளும் கடல்ல சங்கமிக்கிற மாதிரி கார்த்திகை தீபம்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வர்றது திருவண்ணாமலை தான்.
கரெக்ட். உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தங்கள்ல யார் பெரியவர்ங்கிற அகந்த, அதாவது நான் அப்படிங்கிற கர்வம் தலை தூக்குது. அப்போ சிவன் அவங்களோட அகந்தைய அழிக்கிறதுக்காக அடிமுடி காண முடியாத ஒரு பெரும் அக்னி பிழம்பா, ஒரு ஜோதி மலையா நின்னார். இது வெறும் புராண கதைங்கிறத தாண்டி மனிதனோட நான்கிற அகங்காரத்தை காட ஒரு பாடம் மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம அறிவாளையோ சக்தியாலேயோ இறைவனோட முழுமைய அளந்திட முடியாதுன்னு சொல்ற ஒரு குறியீட்டு நிகழ்வு. அதுதான் அதோட தாத்பரியம். மனித அகங்காரத்தால இறையாற்றல அளவிட முடியாது. அந்த அகங்காரம் அழியணும். அதுதான் கார்த்திகை தீபம் சொல்ற முதல் பாடம். அதனாலதான் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு சொன்னாங்களாம். ஆமா, அது ஏதோ மந்திர சொல்லில்ல. அந்த மலையை நினைக்கும் போது இந்த அக்னி தத்துவமும் நம்ம அகங்காரம் அங்க எரிஞ்சு சாம்பலாகணுங்கிற ஞானமும் நினைவுக்கு வரணும். புரியுது. நான் சின்ன வயசுல திருவண்ணாமலை தீபத்தை பார்க்கும்போது அது வெறும் பிரம்மாண்டமான நெருப்புன்னு தான் நினைச்சேன். ஆனா அதோட தத்துவத்தை படிக்கும்போது தான் புரிஞ்சுது, அது நம்ம உள்ள இருக்கிற அகங்காரத்தை எரிக்கிறதுக்கான ஒரு பிரபஞ்ச குறியீடுன்னு. இது அறிவியல வாழ்வியலோட இணைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சரி, தத்துவம் வரலாறு எல்லாம் ஒரு பக்கம். ஆனா நம்ம முன்னோர்கள் எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டாங்க. உண்மைதான். குறிப்பா இந்த கார்த்திகை மாசத்துல அடைமழை பெய்கிற இந்த குளிர்காலத்துல விளக்கேத்துறதுக்கு பின்னாடி உறுதியான அறிவியல் காரணங்கள் இருக்கும்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இதுதான் இந்த ஆய்வோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. கார்த்திகை மாதம்ங்கிறது வடகிழக்கு பருவமழை தீவிரமா பெய்யற காலம். அப்போ காத்துல ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருக்கும், குளிரும் அதிகமா இருக்கும். ஆமா, அந்த ஈரப்பதம் தான் முக்கியம். எல்லாம் ஒரு மாதிரி பிசுபிசுப்பா மந்தமான சூழலா நோய் தொற்று பயத்தோடுவே இருக்கும் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. உங்க குறிப்புகள் படி இந்த சூழல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்மண்டலங்கள் உருவாகும். இது நம்ம சுவாச மண்டலத்தை பாதிச்சு சளி, காய்ச்சல், ஆஸ்துமா போன்ற நோய்களை எளிதா பரவச் செய்யும். ஓஹோ. அதே போல நீர்நிலைகள்லயும் ஈரமான இடங்கள்லயும் கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா, பூஞ்சைகள் எல்லாம் பெருகும். அப்போ வீடுகள் தோறும் திருக்கள் தோறும் ஆயிரக்கணக்கில் அகல் விளக்குகளை ஏற்றும் போது அதிலிருந்து வர்ற வெப்பம் அந்த பகுதியில இருக்கிற குளிரை குறைச்சு காற்றழுத்தத்தை சமன் செய்யுது. சரி. ரொம்ப முக்கியமா அந்த வெப்பம் காத்துல இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிக்குது. மழைக்காலத்துல பெருகும் விஷப்பூச்சிகள், கொசுகள் இதெல்லாம் ஒளியையும் வெப்பத்தையும் பார்த்துட்டு விலகி ஓடும், இல்லைனா அதுல விழுந்து மடியும். அப்படியானா இது ஒரு விதமான மறைமுகமான பொது சுகாதார வழிகாட்டுதல். ஆமா. மழைக்காலத்துல உங்க பகுதியை சுத்தமா வச்சுக்கோங்கன்னு அரசாணை போடுறதுக்கு பதிலா எல்லாரும் சந்தோஷமா செய்யற ஒரு அழகான சடங்க மாத்திட்டாங்க. இது ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சொக்கப்பனை கொளுத்துறது வெறும் கொண்டாட்டம் இல்ல. பனை ஓலை, காய்ஞ்ச இலைகள் எல்லாத்தையும் ஒன்னா குமிச்சு எரிக்கும்போது அது அந்த ஊருக்கே மொத்தமா புகை போட்டு நோய்க்கிருமிகளை விரட்டுற ஒரு மாபெரும் சமூக புகைமூட்டம், ஒரு கம்யூனிட்டி ஃபியூமிகேஷன் மாதிரி. பிரமிப்பா இருக்கு. நம்ம முன்னோர்கள் அறிவியல ஆன்மீகத்தோட கலந்து ஒரு வாழ்வியல் நெறியா, ஒரு சுகாதார பழக்கமாவே வடிவமைச்சிருக்காங்க. இந்த தர்க்கம் மற்ற சடங்குகளுக்கும் பொருந்துமா? உதாரணமா இந்த நாள்ல நாம செய்யற போரி, ஓலை கொழுக்கட்டை, இதுக்கெல்லாம் பின்னாடியும் இதே மாதிரி ஆழமான காரணங்கள் இருக்கா? ஆமா, ஒவ்வொன்னுக்கும் ஒரு குறியீட்டு அர்த்தம் இருக்கு. பொரிய பொறுத்த வரைக்கும் அது சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பு பொறிகளை குறிக்குது. அந்த 6 நெருப்பு பொறிகள் தான் 6 குழந்தைங்களா மாறி சரவண பொய்கையில கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டன. அந்த நிகழ்வோட அடையாளம்தான் பொறி. ஓலை கொழுக்கட்டை, இதுல அந்த பனை ஓலை ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் பெறுது? இது ரொம்ப அழகான உணர்வு பூர்வமான ஒரு குறியீடு. பழங்காலத்துல நம்ம கல்விக்கும் ஞானத்துக்கும் ஆதாரமாயிருந்தது எது? பனை ஓலை சுவடிகள் தான். ஆமா, பண ஓலைங்கிறது அறிவோட சின்னம். அந்த அறிவின் சின்னமான ஓலையில இனிப்பான பூரமத்தை வச்சு அதை வேக வச்சு ஆண் குழந்தைங்களுக்கு ஊட்டுறது அவங்க முழுகன போல அறிவிலும் வீரத்திலும் ஞானத்திலும் சிறந்து வழங்கணும்னு தாய்மார்கள் மனசார வாழ்த்துறத குறிக்குது. அந்த ஞானம் அவனுக்குள்ள போகணுங்கிறதுக்கான ஒரு அழகான சடங்கு அது. அருமை. உணவுப் பொருட்கள்ல கூட இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள். சரி, விளக்கேத்துற எண்ணெய் பத்தியும் ஒரு குறிப்பு இருக்கு. தேங்காய் எண்ணெய், நெய், இலுப்பை எண்ணெய், விளக்கெண்ணெய்னு சிலதைத்தான் பயன்படுத்தணும்னு ஏன் அவ்வளவு திட்டவட்டமா சொல்றாங்க? நல்ல கேள்வி. இன்னைக்கு கிடைக்கிற மெழுகுவர்த்தியோ இல்ல வேற எண்ணெய்களையோ பயன்படுத்தினா என்ன? ஏன்னா நம்ம மரபுப்படி தீபங்கிறது வெறும் வெளிச்சத்துக்காக ஏற்றப்படுறதில்ல, அது ஒரு யாகம் மாதிரி. ஓஹோ. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு குறிப்பிட்ட குணம், ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை உண்டு. அது எரியும் போது வர்ற சூட்சமமான அதிர்வுகள் அந்த இடத்தோட சூழலையே மாத்தும் சக்தி கொண்டது.
புரியுது. அது ஒரு தெய்வீகமான சூழலை உருவாக்கி நம்ம மனச ஒருமுகப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலோட இணைய உதவும்னு நம்பப்பட்டது. ஆனா பெட்ரோலிய பொருட்கள்ல இருந்து வர்ற மெழுகுவர்த்தியோ தாவர கொழுப்போ அந்த பலனை தராது. அதனால என்னங்கிறது கூட ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் தொகுத்து பார்த்தா என்ன தெரியுது? கார்த்திகை அன்னைக்கு நாம ஏத்துற ஒரு சின்ன அகல் விளக்குக்கு பின்னாடி பிரபஞ்ச இயக்கமான சிவசக்தி தத்துவம், நம்ம உடலோட இயக்க ரகசியம், ஆமா, 2000 வருஷம் பழமையான சங்ககால தமிழரோட வாழ்வியல், நான்கிற அகங்காரத்தை அழிக்கிற ஞானம், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ற அறிவியல்னு ஒரு பெரிய பொக்கிஷமே அடங்கியிருக்கு. சரியா தொகுத்தீங்க. இது நாம புறத்துல இருக்கிற இருளை மட்டும் நீக்கிற வெளிச்சம் இல்ல, நம்ம அகத்துல இருக்கிற அறியாமை, அகங்காரம் போன்ற இருளை நீக்க வேண்டிய ஞான ஒளியோட குறியீடு. திருவண்ணாமலை மேலே ஏத்துற அந்த மகா தீபங்கிறது அண்டத்துல இருக்கிற இறையாற்றல். நம்ம ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் இயங்குற அந்த உயிர் சக்திங்கிறது பிண்டத்துல இருக்கிற அதே ஆற்றல். ஆமா, இந்த ரெண்டையும் இணைச்சு உள்ளும் அவனே வெளியும் அவனேன்னு சிந்திக்கிறது தான் இந்த நாளோட உண்மையான நோக்கம். இவ்ளோ ஆழமான விஷயங்களை பத்தி பேசின பிறகு நீங்க கொடுத்த இந்த தகவல்கள்ல இருந்து மனசுல எழற ஒரு சிந்தனைய, ஒரு கேள்வியை உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். தாராளமா சொல்லுங்க. உங்க குறிப்புகள்ல ஒரு வரி வருது. ஒவ்வொரு ஹிந்து பண்டிகையும் மண்பாண்டம் செய்யற குயவர்கள், பூ விற்கிறவங்க, மாலை கட்டுறவங்கன்னு ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர் சமூகத்தை வாழ வைக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டதுன்னு. உண்மைதான், அது ஒரு சமூக பொருளாதார அமைப்பு. கார்த்திகை தீபம்னா லட்சக்கணக்கான அகல் விளக்குகளை செய்யற குயவர்களோட வாழ்வாதாரத்தோட பின்னி பிணைஞ்சது. ஆனா இன்னைக்கு நம்ம எளிமை கருதி பிளாஸ்டிக் விளக்குகளையும் சீனால இருந்து வர்ற எல்இடி அலங்காரங்களையும் நோக்கி வேகமா நகர்ந்துட்டு இருக்கோம். அப்படி செய்யும்போது பல நூற்றாண்டுகளா இந்த பண்டிகைகளை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்த அந்த கைவினை சமூகங்களோட நிலை என்னவாகும்னு நம்ம எப்பவாவது சிந்திக்கிறோமா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா எனக்கு தோணுது.